எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சூப்பராக மாமரத்தில் போயிட்டு மாங்காய் பறிச்சிட்டு வந்து நம்ம சூப்பரான மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது எங்கள் வீட்டு மரம் தான். மாங்காய் மரத்தில் எப்படி மாங்காய் காய்ச்சிருக்கு பாருங்கள். சூப்பராக பறிச்சிட்டு வந்து மாங்காய் ஊறுகாய் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு 3 மாங்காய் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி நல்லா தொடச்சிட்டு ஈரம் இல்லாமல் எடுத்துக்கலாம். ஒரு பொட்டு கூட ஈரம் இருக்கக்கூடாது. நான் ஒரு 2 மாங்காயில் தான் ஊறுகாய் செய்ய போகிறேன். எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. இதை பாருங்கள், அந்த மாங்காவிலேருந்து இந்த பால் எவ்வளோ சூப்பராக வருது. வாசனை கமகமன்னு இருக்குது. அப்படியே சாப்பிட்டுடலாம், அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் மாங்காய். இந்த மாங்காவை நம்ம இன்றைக்கி குட்டி குட்டியாக இந்த மாதிரி நறுக்கி தான் நம்ம ஊறுகாய் போட போகிறோம். பெரிய சைஸில் கூட போடலாம், அது அவங்கவங்க விருப்பம்தான். இந்த மாதிரி போடும்போது இன்னும் நல்ல உப்பு காரம் பிடிச்சி சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ வந்து நம்ம வெந்தயம் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நீங்கள் குவான்டிட்டிக்கு தகுந்தாப்பில் வெந்தயத்தை கூடவோ குறைச்சி போட்டுக்கணும், நிறைய போடக்கூடாது. வெந்தயம் நல்லா வறுபடட்டும். கொஞ்சம் வறுபட்ட பிறகு நம்ம கடுகு போட்டுக்கலாம். ஏன்னா கடுகு சீக்கிரம் பொரிஞ்சிரும், அதனால தான் ஃபஸ்ட்டு வெந்தயத்தை வதக்கிட்டு அதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம். நல்லா ஒரு பொரிஞ்சு வரும், நல்லா அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. அதிகமாக போட்டுட்டிங்கனாலும் கசப்புத்தன்மை வெந்தயம் கொடுக்கும். அதனால் லிமிட்டாக கரெக்டான அளவுகளை சேர்த்துக்கோங்க. நான் 2 மாங்காய்க்கு தகுந்தப்பில் போட்டிருக்கேன். இப்போ நம்ம இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த மாங்காவெல்லாம் நல்லா கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணலாம். வெந்தயமும் கடுகும் சேர்ந்த பவுடரை நம்ம முதல்ல கொட்டிடலாம். பெருங்காயம் 2 சிட்டிகை போட்டுக்கோங்க. உப்பு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஏன்னா ஊறுகாய்க்கு உப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் தேவைப்படும். நீங்கள் கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு தேவைக்கு ஏற்பாப்பில் போட்டுக்கோங்க. நல்ல ஒரு சூப்பரான சிகப்பு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் சொல்லிட்டு அது நல்ல ஒரு 4 ஸ்பூன் அளவு நான் போட்டுக்கிறேன். இப்போ இதை ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க, நல்லா அந்த மாங்காயில் படுற மாதிரி. நான் மறுபடிக்கும் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ சுத்தமான நல்லெண்ணெயில் தான் நம்ம ஊறுகாய் செய்யணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், கெட்டு போகாது சீக்கிரம். நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சு வரட்டும். ஒரு வரமிளகாயை புட்டு வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். இந்த மிளகாயும் கடுகும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஒரு சிட்டிகை பெருங்காயமும் போட்டுக்கலாம், இன்னும் நல்லாவே கமகமன்னு வாசனையாக இருக்கும். இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இந்த மாங்காயில் இதை அந்த எண்ணெயை கொட்டிடுங்க. நல்லா கொதிக்கிற எண்ணெயில் இதை கொட்டும்போது மாங்காய் மணம் சூப்பராக இருக்கும். இதை மெதுவாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. சூப்பரான ஒரு மாங்காய் ஊறுகாய் நாவில் வச்ச உடனே கரையிற அளவுக்கு சூப்பரான மாங்காய் நம்ம வீட்லேயே நம்ம போட்டுக்கலாம். இது எனக்கு 1 மாதத்துக்கு வரும். ஊறுகாய் பிரியர்களுக்கெல்லாம் 1 வாரம் தான் வரும். அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். நம்ம அதிகமான குவான்டிட்டி செய்கிறதா இருந்தாலும் இதே மெஷர்மெண்ட்டு தான். ஆனால் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக போட வேண்டி வரும், அவ்வளோதான். நான் 2 மாங்காயில் போட்டிருக்கிறத நம்ம 20 மாங்காயிலையும் சேர்த்துக்கலாம். ஒரே பக்குவம்தான். ஆனால் தண்ணி சுத்தமாக படவே கூடாது. நான் இந்த மாதிரி ஒரு நல்ல பாட்டில் எடுத்து அதில் அடைச்சி வச்சுக்கிறேன். இந்த மாங்காய் ஊறுகாவை பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். நம்ம வீட்லேயே செய்யும்போது இன்னுமே நல்ல ஃப்ரெஷ்ஷாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த ரெசிபி எல்லோரும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாங்காய் சீசனில் நல்ல ஒரு பல்காக நம்ம மாங்காய் ஊறுகாய் போட்டுக்கிட்டோன்னா நல்ல ஒரு 6 மாதத்துக்கு கெடாத அளவுக்கு சூப்பராக இருக்கும்.
நிறைய குவான்டிட்டி செய்யும்போது நீங்கள் வினிகர் சேர்த்துக்கோங்க. நான் வினிகர் சேர்க்கலை. நிறைய குவான்டிட்டி செய்யும்போது நம்ம கொஞ்சம் வினிகரும் உப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும், கொஞ்சம் எண்ணெய் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும். மற்றபடி ப்ராசஸ்லாம் ஒரே மாதிரி தான். இந்த ஊறுகாவை அப்படியே மூடி வச்சுட்டு நம்ம தினமும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். கெட்டே போகாது, சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், டேஸ்டியான ஒரு மாங்காய் ஊறுகாய் செஞ்சிட்டோம். இந்த ரெசிபி எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். விஜி கிரியேஷனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இது சாதத்துக்கு மட்டும் இல்லை, இட்லி, தோசை, தயிர் சாதம் எல்லாத்துக்குமே அட்டகாசமான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.